என்னோட லைஃப்ல இந்த மாதிரி ஒரு மோசமான ட்ரிப் நான் போனதே இல்லைங்க. இனியும் போயிடவே கூடாது. இப்படி நடந்துரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதாங்க இல்ல. திடீர்னு முடிவெடுத்து போன ட்ரிப்பு தாங்க இது. அதனால நம்ம எங்க போக போறோம், என்ன பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு ஐடியா கூட எனக்கு இல்லைங்க. போற வழியில என்னென்ன இருக்கோ அதை பார்த்து நம்ம ரசிக்க போறோம். இதுக்குன்னு எந்த ஒரு லொகேஷன் பாக்குறதுக்காக மேப் எதுவும் யூஸ் பண்ண போறதே இல்லைங்க. போற போக்குல எல்லாத்தையும் பார்த்து ரசிக்க போறோம். அது மட்டும் தாங்க. திடீர்னு எங்க குரூப்ல ஒருத்தன் வந்து நடிப்பு அரக்கனா மாறிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் போற போக்குல நம்ம போக போறோம் அப்படின்ட்டு. அப்படி வந்த பாதை தாங்க இது. காரு தாங்க போக முடிஞ்சு கொஞ்சம் தூரம். அப்புறம் என்ன நடராஜான்ட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். திரும்பி பாக்குற எல்லா பக்கம் சின்ன சின்ன ஓடையில தண்ணி போயிட்டு இருக்குங்க. அதையும் பார்த்து முடிச்சுட்டு ஹில் ஸ்டேஷன்ல இருந்து கீழே நாங்க இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வரப்போற எலெக்ஷன் எல்லாம் நானும் நிக்க போறேங்க. அதுக்காக இப்பயே கார்ல மேல ஏறி நின்று ஒத்திகை பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க. மறக்காம MVP கட்சிக்கு ஓட்டு போட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச தூரத்துல திரும்பி பார்க்கும்போது ஒரு மலையில இருந்து சரியான தண்ணி ஊத்துன்னு ஊத்திட்டு இருக்குங்க. அது என்னன்னு பார்க்கும்போது அது ஒரு ஃபால்ஸ் மாதிரி தெரிஞ்சிச்சு. சரி பக்கத்துல போய் பாத்துரலாம் அப்படின்ட்டு எங்களோட மயில் வாகனத்தை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அங்கெல்லாம் போக முடியாதாங்க. சரி பக்கத்துல தானே போக முடியாது, அதனால எவ்வளவு தூரம் நம்மளால போக முடியுமோ அவ்வளவு தூரம் நடப்பயணம் போட்டாச்சுங்க. அந்த மலையில இருந்து வர தண்ணி தாங்க இங்க ஓடிட்டு இருக்கு. சரி இந்த தண்ணியிலே நம்ம காலை நினைச்சிருவோம் அப்படின்ட்டு நம்ம மூஞ்சியெல்லாம் நல்லா கழுவிட்டு இருந்தேங்க. தண்ணி வந்து பயங்கர ஜில்லுன்னு இருந்துச்சுங்க. நாங்க ஒரு ட்ரோன் கொண்டு வந்திருந்தோம். சரி அந்த ஃபால்ஸ் இங்கிருந்து வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோல அதை நான் ஆட் பண்றேன். இந்த ஆட்டோ பின்னாடி என்ன எழுதியிருக்காங்கன்னு நீங்க கொஞ்ச நேரம் நல்லா படிச்சு பாருங்களேன். கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சு வந்த ஃப்ரெண்ட்ஸ் கடைசியில் நாங்கள் மறுபடியும் எல்லாரும் ஒன்றும் சேர மாட்டோம் அப்படின்றதுக்காக கிடைச்ச இந்த ட்ரிப்பை முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்காக நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோங்க. பிளானிங் பண்ணாத ஒரு ட்ரிப்பும் நல்லா எங்களுக்கு சக்சஸ் ஆயிருச்சு.